அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வகுத்தல் விதி. இந்த வகுத்தல் விதி அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, எல்சிஎம், ஹெச்சிஎஃப் மாதிரியான சாப்டர்ஸில் நம்ம சம்மே சால்வ் பண்ணாமல் ஆப்ஷன்லேருந்து ஆன்சர்ஸை டைரெக்டாக எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகக்கூடியது தான். சரியா? அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தகவல். அதாவது டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பியுடைய எஸ்ஐ போலீஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், அக்னிவீர் எக்ஸாம்ஸ் இதற்கான கிளாஸஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதுலேயுமே சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜிகே பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பார்க்க போகிறோம். அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாக்ரஃபி, சயின்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் எல்லாமே இங்கிலீஷில் கிளாஸஸ் போக போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இங்கே கிளாஸஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் நம்ம சேனலில் ஆன்லைனில் மட்டும் தான் கிளாஸஸில் போக போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆஃப்லைன்லேயுமே நமக்கு பேட்சஸ் போய்கிட்டு இருக்கு. ஆஃப்லைன் பேட்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சங்கரங்கோயில் பிரான்ச்சில் போயிட்டுருக்கு. எந்தெந்த கோர்சஸ்க்கெலாம் இப்போ கிளாஸ் போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸ்ஆர்பியுடைய எஸ்ஐ அண்ட் போலீஸுக்கும் அக்னிவீருக்கும் இப்போ கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அட்மிஷனுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்க 2 நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 7397294872 அப்படிங்கிற நம்பரையோ அல்லது 9080706180 அப்படிங்கிற இந்த நம்பரையோ நம்ம காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த கோர்சஸ் தொடர்பான ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு போயிடலாம். வகுத்தல் விதி அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதை ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்போம். அதாவது 2 அப்படிங்கிற நம்பரால் எதெல்லாம் டிவைட் ஆகும், அதே நேரத்தில் 5ன்ற நம்பரால் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவோம். இதை 1லேருந்து 100 வரைக்கும் எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்மளால் சொல்ல முடியும். அதை பற்றி தான் அந்த காணொலியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 2னுடைய வகுத்தல் விதி பார்ப்போம். ஒரு எண் 2ஆல் வகுபட, அதாவது எந்த ஒரு நம்பருமே 2ஆல் வகுபடணும் அப்படின்னா அந்த நம்பருடைய கடைசி இலக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். அப்படி இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் அந்த நம்பர் கண்டிப்பாக எதால் வகுப்படும் அப்படின்னா 2ஆல் வகுப்படும். ஒரு எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள், கடைசி இலக்கம் இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. அந்த இரட்டைப்படை எண் கண்டிப்பாக எதால் வகுப்படும்? 2ஆல் வகுப்படும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்கிட்டோம்னா 8ன்றது 2ஆல் வகுப்படுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டா கட்டாயமாக வகுப்படும். அப்போ அந்த கடைசி இலக்கம் வகுப்படுதுன்னா தான் இதை மொத்த நம்பரையுமே நம்ம என்ன சொல்லிட்டு போயிடலாம், 2ஆல் வகுப்படும்னு சொல்லிடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் மற்ற எண்களுக்கு அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், அடுத்ததாக ஒரு எண் 3ஆல் வகுபட. ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படணுமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலான்னா, நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எடுத்துக்கிட்டு 9,32,715 அந்த நம்பரை பார்த்த உடனே இது 3ஆல் வகுப்படுமா இல்லையான்னு சொல்லலாமான்னா, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 30 வினாடிகளிலிருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே அது ஈஸியாக சொல்ல முடியும். அது எப்படின்னு பாருங்கள், நம்ம வகுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதனுடைய கூட்டுத்தொகை என்ன டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 3ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் அவன் 3ஆல் வகுப்படுன்றான். அதாவது இந்த 9,32,715 அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல, அதனுடைய இலக்கங்கள் எது எதெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 + 3 + 2 + 7 + 1 + 5 இதுதான் இதனுடைய இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை. இது எல்லாத்தையும் கூட்டுங்க, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். 12, 14, 21, 22, ஒரு 27. கூட்டுத்தொகை என்ன வருது? 27. சரிங்களா? அப்போ இந்த 27ங்கிற நம்பர் கொடுக்கப்பட்ட என்னுடைய இலக்கங்களின் கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்பட்டால் இந்த நம்பர் எதால் வகுப்படுன்றான்? இது மீதி இல்லாமல் வகுப்படுதா? 27ன்றது 3ஆல் மீதி இல்லாமல் வகுப்படுது. அப்போ கட்டாயமாக இந்த 9,32,715 அப்படிங்கிற நம்பரும் கண்டிப்பாக என்ன வகுப்படும்? மீதி இல்லாமல் வகுப்படும். இது வகுப்படுமா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கால்குலேட்டரில் இந்த நம்பரை தட்டி இது என்ன பண்ணுங்கள், டிவைடட் பை 3ன்னு போடுங்க. அப்போ உங்களுக்கு மீதி இல்லாமல் வகுப்படுதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் டெசிமல், அதாவது தசமத்தில் வந்திருக்காது. சரியா? எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக
ஒரு எண் 4ஆல் வகுபட, அதாவது கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி 2 இலக்கம் 4ஆல் மீதியின்றி வகுபடுமெனில் அவெண் 4ஆல் வகுபடுன்றான். இந்த மொத்த நம்பரையுமே நம்ம பார்த்த உடனே இது 4ஆல் வகுபடுமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா கடைசி 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல் வகுத்து பார்த்தா போதுன்றான். சரிங்களா? அப்போ 16 அப்படிங்கிற நம்பர் 4ஆல் வகுபடுதான்னு பார்க்குறோம்னா வகுபடுது. எவ்வளோ? 4. மீதி இல்லாமல் வகுப்பட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக எந்த நம்பர் வகுப்படுன்றான்? 4,73,216 நம்பரும் கட்டாயமாக என்ன செய்யுதான்? வகுபடு தான். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வகுத்தே கூட காமிக்கிறேன் பாருங்கள். 4, 7, 3, 2, 1, 6 டிவைட் பண்ணுறேன். எனக்கு எத்தனை வாட்டி போகுது? 1, 1, 8, 3, 0, 4. மீதி இல்லாமல் வகுப்பட்டுருக்கா? அப்போ ஆன்சர் 1, 1, 8, 3, 0, 4. இதுக்கு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. எந்த நம்பரால் வகுப்படுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த நம்பரை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சலாம்? வெறும் 2 டிஜிட்டை மட்டும் வச்சு இந்த நம்பர் 4ஆல் வகுப்படுமா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது ஒரு எண் 5ஆல் வகுபட. இதை பொறுத்த மட்டும் கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி இலக்கம் என்னவாக இருக்கணுமா? 0ஆகவோ அல்லது 5ஆகவோ இருந்தால் எந்த எண் 5ஆல் வகுபடும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ரெண்டும் ஒரு நம்பர் 2ஆலேயோ 5ஆலேயோ வகுபடுமா இல்லையாங்கிறத நம்ம பார்த்த உடனே சொல்லிடுவோம். பாருங்கள், இந்த நம்பர் 0ல் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இதில் 5ல் முடிஞ்சிருக்கு. இப்படி 0லையோ 5லையோ முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எதால் வகுப்படுன்னு பார்த்துருக்கோம். எந்த டவுட்டும் வேண்டாம், கட்டாயம் எதால் வகுப்படும்? 5ஆல் வகுப்படும். சரி, அடுத்ததாக ஒரு எண் 6ஆல் வகுபட. இதுக்கு பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண் 2 மற்றும் 3ஆல் வகுபடும். 2 மற்றும் 3ஆல் மீதியின்றி வகுபடும் எனில் அவன் எதால் வகுபடும் இருக்கான்? 6ஆல் வகுபடும் இருக்கான். எதனால் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டால் இது 6ஆல் வகுப்படுதுன்னு சொல்கிறான்னு பாருங்கள். 6 அப்படிங்கிற நம்பரை நம்ம என்ன செய்யணும்னா காரணிப்படுத்துகிறோம். காரணிப்படுத்தும் போது நமக்கு அதனுடைய காரணிகள் என்னென்ன வருதுன்னா 2, 3 வருது. ஸோ அதனுடைய காரணிகளால் இந்த நம்பர் மீதியின்றி வகுப்பட்டுச்சுன்னா கட்டாயமாக இந்த நம்பர் எதால் வகுப்படுன்றான்? 6ஆல் வகுப்படுன்றான். ஸோ பகு எண்கள், அதாவது இதுக்கப்புறம் ஒரு சில பகு எண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் 10க்கு மேலே இருக்க எல்லா பகு எண்களுமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? அதனுடைய காரணிகளால் அந்த நம்பர் வகுப்படுதுன்னா கட்டாயமாக அந்த நம்பராலையும் அது வகுப்படும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய காரணிகள், 6உடைய காரணி பாருங்கள், 2, 3. இப்போ இந்த நம்பர் 2ஆல் வகுப்படுமா இல்லையா நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கடைசி டிஜிட் எப்படி இருக்கணும்? இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். இந்த நம்பரில் கடைசி டிஜிட் இரட்டைப்படை நம்பராக இருக்குன்னா இது 8 இரட்டைப்படை நம்பர் தான். அடுத்தது 3ஆல் வகுப்படுமா இல்லையான்னு எப்படி பார்த்து வச்சுருக்கோம்? இதனுடைய இலக்கங்களின் கூட்டுத்தொகை எதுனா வகுப்படணும்? 3ஆல் வகுப்படும். இலக்கங்களின் கூட்டுத்தொகை பாருங்கள், 2 + 9 + 8 + 3 + 6 + 8. இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கன்னா 11, 19, 22, 28, 36. இது 3ஆல் வகுப்படுதான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக 3ஆல் வகுப்படுது. இது இப்படி மீதி இல்லாமல் கண்டிப்பாக. அப்போ இந்த நம்பர் நம்ம கன்ஃபார்மாக என்ன சொல்லலாம்? 6ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்த்த உடனே சொல்லலாம். இதுக்கு நம்ம வகுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. சரியா? அடுத்ததாக ஒரு எண் 7ஆல் வகுபட. சரியா? இதில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். அந்த டெஃபினிஷனை சும்மா லைட்டாக ரீட் பண்ணி காமிக்கிறேன். அது உங்களுக்கு டெஃபினிஷனாக சொல்லும்போது புரியாது, அதை செஞ்சு காமிக்கும்போது தெளிவாக புரியும். சரியா? கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி இலக்கத்தை 7இன் காரணியான 2ஆல் பெருக்கி கிடைக்கும் பெருக்கல் பலனை மீதமுள்ள இலக்கங்களிலிருந்து கழிக்க வேண்டும். அதிலிருந்து கிடைக்கும் மீதியில் மீண்டும் முதல் இரு செயல்முறைகளையும் செய்ய வேண்டும். இவ்வாறு கொடுக்கப்பட்ட எண் 2 இலக்கமாக மாறும் வரை அவ்விரு செயல்முறைகளையும் தொடர வேண்டும். இறுதியாக கிடைக்கும் 2 இலக்க எண் 7ஆல் மீதியின்றி வகுப்பட்டாலோ அல்லது இறுதியாக 0 கிடைத்தாலோ அவன் 7ஆல் வகுப்படும் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இதை டெஃபினிஷன் நம்ம பார்க்குறத விட இதை எப்படி செய்யணும்னு பாருங்கள். அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, எந்த ஒரு நம்பருமே 7ஆல் வகுப்படுதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா 7ஆல் வகுத்து பார்த்து சொல்லலாம். ஆனால் அது நமக்கு எல்லா நம்பரையும் வகுத்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பாருங்கள், அதனுடைய கடைசி இலக்கத்தை மட்டும் பிரிக்கணும். சரிங்களா? அதாவது பகா எண்கள் 7க்கு அப்புறமா ஒற்றைப்படை எண்களில் முடியக்கூடிய பகா எண்கள் பெரும்பாலான எண்களுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இதில் இப்போ 7 மட்டும் தனியாக பார்த்துக்குவோம். அந்த மெத்தட் தெரியணுங்கிறதுக்காக இதில் 7 மட்டும் எடுத்து வந்திருக்கேன். இதில் பாருங்கள், இதனுடைய காரணி 2ன்னு சொல்லியிருக்கான். சரியா? இதனுடைய காரணியுடைய 2ஆல் பெருக்கணும். எதை? கடைசி நம்பரை.
2ஆல் பெருக்கினா என்ன வருது 10ன்னு வருது. அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா இதை கழிக்கணும். மீதி இருக்க நம்பர்லேருந்து வரக்கூடிய பெருக்கல் தொகையை கழிக்கணும்னு சொல்லியிருப்பான். கழிங்க, எனக்கு என்ன வருது 1, இங்கே 4, அப்போ 1 8 4 1 இருக்கா. மறுபடியும் என்ன செய்யணும், அதே டேமை ரிப்பீட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தா மறுபடியும் கடைசி நம்பரை பிரிக்கேன், அதனுடைய காரணியால் பெருக்கிறேன். எனக்கு என்ன வருது 2. மறுபடியும் கழிக்கிறேன், என்ன வரும்னா 2 8 1. மறுபடியும் பெருக்கிறேன், எனக்கு என்ன வருது 4. கழிச்சா 14. இதில் பாருங்கள் கடைசி 2 இலக்கம் என்னவா இருக்குது 14ன்னு இருக்குது. அந்த கடைசி 2 இலக்கம் 7ஆல் மீதியின்றி வகுபட்டாலோ அப்படின்னு கொடுத்துருப்பான். இந்த நம்பர் 7ஆல் மீதியின்றி வகுபடுதான்னு பாருங்கள். 14 அப்படிங்கிற நம்பர் 7ஆல் வகுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது 2ன்னு கிடைக்குது. மீதி இல்லாமல் தான் வகுப்படுது. அப்போ கட்டாயம் அந்த நம்பர் எதால் வகுப்படும் 7ஆல் வகுப்படும். எந்த நம்பர் இந்த 18,515 அப்படிங்கிற நம்பர் கட்டாயமாக எதால் வகுப்படுமாம் 7ஆல் வகுப்படும். சரி, இந்த சம்முக்கு இன்னொரு எடுத்துக்காட்டையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நமக்கு 2 9 8 7 6ன்னு கொடுத்துருக்கான். இதை எப்படி செய்யணும்னு திரும்ப ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கடைசி நம்பரை பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இது மாதிரி ஒற்றைப்படை இலக்கங்களில் முடியக்கூடிய எல்லா பகா எண்களுக்கும் என்ன இருக்குது, ஒரு காரணி இருக்குது. அந்த காரணி நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்குமானா அது மனப்பாடம் பண்ண வேண்டியது தேவையில்லை. அடுத்த வீடியோவில் நம்ம அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். சரியா, வெறும் 4 ஸ்டெப்பு தான். எல்லா பகா எண்களுடைய என்ன செய்யலாம், காரணிகளையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பகாயினுடைய காரணி பாருங்கள் 2. இது 2ஆல் பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது 12. இதை நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், கழிக்கணும். கழிக்கும் போது எனக்கு என்ன வருது 5 7. சரியா, மீதி முன்னாடி இருக்க நம்பர் 29. மறுபடியும் கடைசி நம்பரை பிரிக்கிறேன், 2ஆல் பெருக்கிறேன், எனக்கு என்ன வருது 10. அதுக்கப்புறம் 7 8 2. மறுபடியும் 2ஆல் பெருக்கிறேன் 14. இங்கே எனக்கு மீதி என்ன தான் வருது 14 தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 14 நம்பர் எதால் வகுப்படுது 7ஆல் வகுப்படுது. வகுக்கும்போது எனக்கு என்ன வருது 2. ஒரு சில நேரங்களில் இந்த 2 இலக்கம் அப்படிங்கிற இடத்துல 0 கூட வரலாம். சரிங்களா, அப்படி 0 வந்தாலும் கட்டாயமாக அந்த நம்பர் 7ஆல் மீதியின்றி வகுப்படும்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இந்த நம்பர் எது 29,876 நம்பரும் எதால் மீதி இல்லாமல் வகுப்படும் 7ஆல் கட்டாயமாக மீதி இல்லாமல் வகுப்படும். இது 7ஆல் வகுத்து பார்க்குறத விட பெருசாக இருக்கிற மாதிரி தோணலாம். இதை நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் செஞ்சு காமிப்பேன். அப்போ உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம சாப்டர்ஸ் பார்க்க போகும்போது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் செஞ்சு காமிப்பேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் எதற்காக இந்த வகுத்தல் விதி பயன்படுது அப்படின்ட்டு. சரிங்களா, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 8ஆல் வகுபட. ஒரு நம்பர் 8ஆல் வகுபடணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி 3 இலக்கம் 8ஆல் மீதியின்றி வகுபடும் எனில் அவ்வெண் 8ஆல் வகுப்படும். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த போகிறோம், அதை பார்த்துக்கோங்க. ஒரு நம்பர் 2ஆல் வகுப்படணும் என்ன செய்யணும்னு பார்த்தோம், அதனுடைய கடைசி இலக்கம் லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தோம். சரியா, இதுவே 4ஆல் வகுப்படம்னா அதனுடைய லாஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்துருக்கோம். இங்கே 8 பாருங்கள், லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்க்குறோம் இல்லையா. இது ஏன் இப்படி மாற்றிக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். 2 அப்படிங்கிறது 2 பவர் 1, 4ன்றது 2 பவர் 2, 8ன்றது 2 பவர் 3. இதை பேஸ் பண்ணி தான் கடைசி எத்தனை டிஜிட்டை 2 4 6 8ன்னு சொல்லக்கூடிய 2னுடைய எல்லா மடங்குகளையும் செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை இதுவே 16ன்னு வருது, அப்போ என்ன செக் பண்ணணும் 2 பவர் 4ன்னு வரும். அப்போ லாஸ்ட்டு 4 டிஜிட் செக் பண்ணணும்னு அர்த்தம். 32ன்னு வருது 2 பவர் 5, அப்போ லாஸ்ட்டு 5 டிஜிட் செக் பண்ணணும்னு அர்த்தம். இதே 64ன்னு வருது, என்ன செய்யணும் 2 பவர் 6, அப்போ லாஸ்ட்டு 6 டிஜிட் எதால் வகுப்படுதான்னு செக் பண்ணணும் 64ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ இங்கே 8 பொறுத்தளவுக்கு கடைசி 3 டிஜிட்டை செக் பண்ணாலே போதும். ஃபுல் நம்பரையும் செக் பண்ணி இது 8ஆல் வகுப்படுமா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி 3 டிஜிட் பாருங்கள் 896. இதை நான் 8ஆல் வகுத்து பார்க்க முடியுமா இல்லையா பாருங்கள். 1 1 மீதி 1 போகிறதுனால இங்கே 112. அப்போ கடைசி 3 டிஜிட் 8ஆல் மீதியின்றி வகுப்படுது. அப்போ கட்டாயமாக இந்த ஹோல் நம்பருமே, அதாவது 9,73,896 நம்பர் கட்டாயமாக எதால் மீதி இல்லாமல் வகுப்படும் 8ஆல் மீதி இல்லாமல் வகுப்படும். இதுக்கு டவுட்டே வேணாம். அப்படி டவுட் இருக்குதுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு
இதுக்குமே உங்களுக்கு தனியாக ப்ராக்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்ததாக ஒரு நம்பர் 9ஆல் மீதியின்றி வகுபட. இதில் பாருங்கள், இது எப்படின்னா நம்ம 3க்கு பார்த்த அதே பேட்டர்ன் தான். கொடுக்கப்பட்ட எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 9ஆல் மீதியின்றி வகுபடும் எனில் அவ்வெண் எதால் வகுபடும்? 9ஆல் மீதியின்றி வகுபடும். சரியா? இங்கே பாருங்கள், இதனுடைய இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 + 2 + 4 + 7 14 16 20 27 இல்லையா? சரி, அப்போ எனக்கு என்ன வருது? இங்கே 9ஆல் மீதி இல்லாமல் வகுபடுது. அப்போ கட்டாயமாக இந்த மொத்த நம்பரையும் நான் செக் பண்ண தேவையில்ல. இது எதால் கட்டாயமாக மீதி இல்லாமல் வகுபடும்? 9ஆல் மீதி இல்லாமல் வகுபடும். சரிங்களா? பக்கத்தில் இருக்க எக்ஸாம்பிளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் டவுட் இருக்குது, இது வகுபடுமா இல்லையான்னு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணி பார்க்க போகிறேன், கால்குலேட்டர் அடித்து பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. சரியா? ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த முழு நம்பரையும் 9ஆல் வகுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லைங்கிறதுக்காக தான் அந்த டெக்னிக்ஸே படிக்கிறோம். அடுத்தது 10. 10 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எது மாதிரி? 5 மாதிரி. 5 எப்படி கடைசி இலக்கம் 0ஆகவும் 5ஆகவும் இருந்தால் அது 5ஆல் வகுபடும். அதே மாதிரி 10ங்கிறது கடைசி இலக்கம் 0மாக இருந்துச்சுனாலே போது நமக்கு அது 10ஆல் வகுபடுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதற்கு அடுத்ததாக கடைசி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள், 11. 11 பொறுத்தளவுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். கொடுக்கப்பட்ட எண்ணின் ஒற்றைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கும் மற்றும் இரட்டைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கும் இடையேயான வித்தியாசம் 0ஆகவோ அல்லது 11ஆல் வகுபடும் எண்ணாகவோ இருந்தால் அவ்வெண் 11ஆல் வகுபடும் இருக்கான். அதாவது ஒற்றைப்படை இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை இரட்டைப்படை இலக்கங்களுடைய கூட்டுத்தொகைன்னா என்னன்னு பார்ப்போம். இது 1வது 3வது 5வது 7வது. சரியா? இதை தான் ஒற்றைப்படை இலக்கங்களும் கொடுத்துருக்கான். அதே இரட்டைப்படை இலக்கங்கள்னால் பாருங்கள், 2வது நம்பர் 4வது நம்பர் 6வது நம்பர் 8வது நம்பர், இதை இரட்டைப்படை இலக்கங்கள்னு சொல்கிறான். அப்போ இந்த ஒற்றைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகை பாருங்கள், 16 22 + 3 25. இதற்கும் இரட்டைப்படை இலக்கங்கள் எதெல்லாம் இருக்குது? 6 3 9, 9 ஒரு 7ம் 16, 16 ஒரு 9ம் 25. இதற்கான வித்தியாசம் என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள், 0. அப்படி ஒற்றைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கும் இரட்டைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கும் இடையான வித்தியாசம் 0 இருந்ததுன்னா கண்ணை மூடி நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த இவ்வளோ பெரிய நம்பரும் கட்டாயமாக 11ஆல் வகுபடும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்குது. இந்த சம்பளம் அந்த எடுத்துக்காட்டையும் நானே செய்கிறேன் பாருங்கள். இங்கே எதாவது நம்பர் ஒற்றைப்படை இலக்கங்கள்னால் 4 6 7 9 8 இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். சரியா? அடுத்தது இரட்டைப்படை இலக்கங்கள்னு பாருங்கள், இது எல்லாத்தையும் தனியாக கூட்ட போகிறோம். ரைட், கூட்டுங்க. 4 + 6 என்ன வருது? 4 + 6 + 7 + 9 + 8. இது எல்லாமே என்ன நம்பர்னு சொன்னால் ஒற்றைப்படை இலக்கங்கள்னு பார்த்துருக்கோம். என்னுடைய கூட்டுத்தொகை பாருங்கள், 4 + 6 10, 10 + 7 17, 17 + 9 26, 26 ஒரு 8 34. சரியா? அடுத்ததாக பாருங்கள், 3 + எழுதணுமா, 3 + 1 + 3 + 5, 3 1 4 3 7 5 12. இப்போ இதை கழிச்சா எனக்கு என்ன வருது? 22. அப்படி வரக்கூடிய மீதி 11ஆல் மீதியின்றி வகுப்படலாம்னு இருக்கான். சரியா? பாருங்க, கொடுக்கப்பட்ட எண்ணின் ஒற்றைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கும் மற்றும் இரட்டைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கும் இடையேயான வித்தியாசம் 0 இருந்ததுன்னு இருக்கான். அது ஃபஸ்ட் கேஸ் பார்த்துட்டோம். அல்லது 11ஆல் வகுபடும் எண்ணாகவோ இருந்தால் அவ்வெண் 11ஆல் வகுபடும் இருக்கான். அப்போ இந்த மீதி அப்படிங்கிற 22 எனக்கு இங்கே எதால் வகுபடுது? 11ஆல் வகுபடுது. எப்படி? மீதி இல்லாமல். அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரை நான் என்ன செய்ய தேவையில்ல, செக் பண்ணவே தேவையில்ல. கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர் எதால் மீதி இல்லாமல் வகுபடும்? கட்டாயமாக 11ஆல் மீதி இல்லாமல் வகுபடும். சரிங்களா? சரி, இந்த காணொலியில் நம்ம 1லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுடைய வகுத்தல் விதி பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகு எண்கள், அதாவது 12 14 16 18 இப்படி அதனுடைய பகு எண்கள்
எல்லாத்துடைய வகுத்தல் விதியையும் பார்க்க போகிறோம். சரியா? அதற்கு அடுத்த காணொளியில் நம்ம பகா எண்கள் எது 13, 17, 19, 23 இது மாதிரி பகா எண்கள் நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம். 2, 3, 5, 7, 11 ஆகிய 5 பகா எண்கள் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய 20 பகா எண்களையும் எப்படி வகுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். வணக்கம். நன்றி.